ஹலோ ஆல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்டா போட்ட வீடியோவ ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வீடியோவா பார்க்க போறோம். ஸோ, இந்த வீடியோல நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நான் ஆல்ரெடி அத எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனி வீடியோவா போட்டுருக்கேன். ஸோ, இந்த வீடியோல எப்படி பண்றோம், ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பண்ணலாம்னு மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ, இனிஷியலா ஒரு மாடல கிரியேட் பண்றேன். நியூ கொடுத்து ப்ரௌஸ் பண்றேன். மெக்கானிக்கல் டிஃபால்ட் மெட்ரிக்னா நம்ம ஹெச்விசி பண்ண போறோம். ஸோ, மெக்கானிக்கல் மெட்ரிக் எடுத்துக்கிறேன் டெம்ப்ளேட்ட. தென் ஓகே. மாடல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா சேவ் பண்றோம் ஃபைல. அதை எங்க பண்றேன்னா என்னோட டி டிரைவ்ல பண்றேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ல பேக்கப் ஆப்ஷன் 1 வச்சுக்கோங்க. சேவ். இப்போ ஒரு ரிவீட் ஃபைல நம்ம லோக்கல்ல சேவ் பண்ணியாச்சு. இப்போ சென்ட்ரல் மாடலா மாற்றணும். சென்ட்ரல் மாடலா ஏன் மாற்றணும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ கொலாபரேட் வித்தின் யுவர் நெட்ஒர்க். ஓகே. தென் ஆக்செப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆக்செப்ட் கிளிக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏசி டாக்டருக்கான ஒரு ஏசி பண்ணுறேன். ஏசி டாக்டர் வெண்டிலேஷன் டாக்டர். இதை பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. குட்மன் சப்ளை. இப்போ ஃபைலை சேவ்ஸ் பண்ணுறேன். சென்ட்ரல் மாடலில் ஃபுல்லாக மாற்றுறதுக்காக ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பண்ண ஃபைலுக்கு போய் ரிப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த சிங்க்ரனைஸ் வந்தால் தான் ஃபைல் சிங்க்ரன் மாடலில் மாறிட்டுன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு தடவை சேவ்ஸ் பண்ணுறேன். அந்த ரீட் லேட்டஸ்ட் இந்த இடத்துல பேக்கப் ஃபைலுக்கு சேவ் பண்ணுறேன். ஓகே. சேவ். இந்த 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சுனாலே ஃபைல் வந்து சென்ட்ரல் மாடல் ஃபைலாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ தென் சாரி, இது என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். உங்களோட என்னோட இதில் காட்ட முடியல. இந்த இன்சர்ட்டுக்கு மேலே பார்த்தா ஒரு வீடு சிம்பிள் மாதிரி இருக்கும் டிஃபால்ட் தெளிவு பார்க்குறதுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீட்டோட டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் 2 லெவல்ஸ் இருக்கும். அதை 2 டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, டெலிட் பண்ணியாச்சு. இப்போ எம்எல் கொடுத்து இந்த மேனேஜ் லிங்க்ஸ் பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி நேற்று குரூப்பில் ஷேர் பண்ண அந்த லிங்க்கை இது பண்ணுங்கள். ஆட். ஸோ இதுக்கு எப்படின்னு சொல்கிறேன். மேனேஜ் லிங்க்ஸு நீங்கள் எம்எல் கொடுத்து வரலாம், மேனேஜ் லிங்க்ஸ் கொடுத்து வரலாம். மேனேஜ் லிங்க்ஸ். ஓகே. தென் ஆட். அந்த ஃபைலோட லொக்கேஷனுக்கு போங்க. இப்போ ஆர்க் ஃபைலு ஸ்ட்ரக்சர் ஃபைல் நம்ம நோட் பண்ண போகிறோம். இதில் ஆர்க் ஸ்ட்ரக்சர் சேர்ந்தே இருக்குன்னு ஆல்ரெடி இதை குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தென் பை ஷேர்டு கோஆர்டினேட்ஸ். ஏன் இந்த ஷேர்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருப்பேன். அதை செக் பண்ணிக்கோங்க. தென் ஓகே. செட்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக வந்துடும். இப்போ கோஆர்டினேட் செக்யூர் பண்ணணும். அதுக்கு எங்கே போடணும், மேனேஜில் இந்த கோஆர்டினேட் சிம்பிளில் அக்யூர் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டு அந்த லிங்க் அந்த ப்ளூ பாக்ஸ் வருதுங்களா, செலக்ட் பண்ணால் கிளிக் பண்ணுவோம். லெஃப்ட் கிளிக். ஓகேங்களா? கோஆர்டினேட் அக்யூர் சக்ஸஸ் வந்துருச்சு. ஸோ கோஆர்டினேட் அக்யூர் ஆயிடுச்சு. தென் காப்பி பண்ணுற பண்ணணும். செலக்ட் லிங்க். நான் லிங்கை செலக்ட் பண்ணுறேன். காப்பி மல்டிபிள் லெஃப்ட் செலெக்ஷன் பண்ணுறேன். பெஸ்ட் வே ரைட் செலெக்ஷன். சாரி, மல்டிபிள்.
செலக்ட் பண்ணிட்டேன். ஃபில்டர் போகிறேன், செக் பண்ணி கொடுக்குறேன். ஜஸ்ட் லெவல்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபினிஷ். நான் பழைய வீடியோலேருந்து வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ ரெண்டும் ஒன்று தான், எப்படி வேணால் பண்ணலாம், அது இஷ்யூ இல்லை. ரெண்டும் ஒரே மெத்தடு, ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். அதை 2Dல வச்சு பண்ணியிருப்பேன், இது 3Dல வச்சு பண்ணுறேன். இது உங்களுக்கு வந்து பெஸ்ட் வேவாக இருக்கும். ஏன்னா டூல் டெஸ்ட் வைக்கிறபோது இந்த மாதிரி ஃபைல் தான் வரும் உங்களுக்கு. உங்களால் 2D வியூலேருந்து டேரெக்டாக லெவல் எடுக்க முடியாது. ஸோ இது பெஸ்ட் வே. ஃபினிஷ். தென் வியூவில் போகிறேன். பிளான் வியூ, ஃப்ளோர் பிளான் எடுக்கிறேன். எனக்கு ஃப்ளோர் பிளான் வேணும். ஸோ அந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன். தென் ஓகே. ஃப்ளோர் பிளான்ஸ் ரெண்டுமே இந்த டேபில் வந்துச்சு. இது ப்ராஜெக்ட் போசர் இந்த டேபில் வந்துடுச்சு. நான் லெவல் 1க்கு போகிறேன். காப்பி பண்ணுறது வந்து லெவல்ஸ் அண்ட் கிரிட்ஸ் பண்ணோம். நம்ம லெவல்ஸ் பண்ணிட்டோம், அது கிரிட் பண்ணுறோம். ஏன் காப்பி பண்ணுறது கூட தனியாக வீடியோ போட்டுருப்பா, செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. தென் சேம் கான்செப்ட், ஸ்டார்ட் லிங்கை செலக்ட் பண்ணிட்டேன். காப்பி, லைக், ரைட் செலெக்ஷன், செக் கிரிட்ஸ். ஓகே. ஃபினிஷ். சாரி, திரும்பி வந்துடும். ஃபினிஷ். ஓகே, இப்போ கிரிட்டு காப்பி ஆயிடுச்சு. இது காப்பி ஆயிடுச்சு எப்படி செக் பண்ணால் நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த சிம்பிள் காட்டும், காப்பி பண்ணுற சிம்பிள் காட்டும். ஸோ காப்பி ஆயிடுச்சு. ஓகேங்களா? தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டக் சிஸ்டம் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டக் சிஸ்டம் அதை கிரியேட் பண்ணால் ரைட் கிளிக், உங்களை ப்ராஜெக்ட் பஸ் ரைட் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. டக் சிஸ்டம் சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இன்னொரு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட். இப்போ டக் சிஸ்டம் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டக் சிஸ்டம் இருக்குது. தென் க்ளோஸ். இதை டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட். தென் இதை ரீநேம் பண்ணுறதுக்கு இதில் கிளிக் பண்ணிட்டு F2 கிளிக் பண்ணுறேன். சப்ளையர் டாட். தென் டூப்ளிகேட் F2. தென் here duct. Then double click, duplicate F2. ஆல்ரெடி இருக்க கூட ரீநேம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட் ப்ராக்டிக்ஸ் வந்து தனியாக கிளிக் பண்ணுறது, டிஃபால்ட்டில் கை வைக்காமல் அது தனியாக கிளிக் பண்ணுறது. டூப்ளிகேட் F2. டக் சிஸ்டம் நிறையா இருக்குது, நான் தனியாக வீடியோ போட்டு பண்ணிக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு டக்டருக்கு கலரை செட் பண்ண போகிறோம், சிஸ்டம் கலர் செட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி டைப் ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணி கிராஃபிக் ஓவரைட் போய் தென் நீங்கள் கலர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி ப்ளூன்னு இருக்குது, உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அதை செட் பண்ணலாம். ஓகே. ப்ராப்பர்ட்டி எடிட் magenta ஃப்ரெஷர். அதுவும் ப்ளூ இதுவும் ப்ளூ இருக்குன்னா அந்த கலர் மாற்ற போகிறேன். ஸோ கலரை மாற்றதுக்கு அந்த கலருங்கிற ப்ளூ கிளிக் பண்ணுங்கள். நான் க்ரீன் வைக்கிறேன். தென் ஓகே. மோஸ்ட்டாக ஃப்ரெஷர் க்ரீன் தான் யூஸ் பண்ணுவோம். தென் ஓகே. தென் எக்ஸாஸ்ட் எடிட் ரெடியூஸ் பண்ணலாம். தென் ஓகே. ஓகே. இப்போ அந்த வியூ டெம்ப்ளேட்டில் இருக்கும், ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணும்போது ஓப்பன் பண்ண டெம்ப்ளேட் வந்து மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணோம். ஸோ இதை நன் கொடுத்துக்கோங்க. இதை ஏன் நன் கொடுக்குறேன்னு சொல்லி நான் டெம்ப்ளேட் தனியாக வீடியோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நன் மட்டும் கொடுத்துக்கோங்க. நன் கொடுத்து இதை ஃபைன் வச்சுக்கோங்க. ஒயர் ஃப்ரேம் பின்னெல்லாம் கட் பண்ணுங்க. ஓகே. இன்றைக்கி ஜஸ்ட் பேசிக் இன்ஸ்டலேஷன் செட்டப் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த செட்டப்ஸ் பற்றி பார்க்கலாம். தென் டே ஆஃப்டர் டுமாரோலேருந்து நம்ம டேரெக்டாக மாடலிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.